ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, அது மாதிரி டிஃபன் ஐட்டம் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிலோ பக்கம் வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு அந்த தக்காளி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன். வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகா சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது, அதனால் நான் வந்து 7 மிளகா சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸாக. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு டேஸ்ட் வைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. வெறும் தக்காளி பழம் மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு வந்து தக்காளி விலை எப்போ கம்மியாக இருக்குது அப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. ஏதாவது சப்பாத்தி செய்கிறோம், இல்லை டிஃபனுக்கு எதுவும் சட்னி செய்யலை அப்படின்னா தக்காளி பழம் மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு தொக்கு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த தொக்கு பண்ணனாலே எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அக்கா பொண்ணுங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு காலி பண்ணிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தக்காளி பழம் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து மிளகாயும் வந்துட்டு இது மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு மகாலட்சுமின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது. அவங்க ஒரு நாள் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் தக்காளி பழம், பச்சை மிளகா, பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இல்லை, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு இது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம் கொட்டிடுறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி பழம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து ஃபுல் தீயில வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வேகும். அப்போ அந்த ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இடிக்க வச்சுட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் வந்துட்டு ஒரு 50% வந்து குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. அடிக்கடி வந்து மூடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டு இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி தொக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு ரெடி ஆகும். இப்போ மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பூண்டு வந்துட்டு மேலே வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதை இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்றது. இதில் வந்துட்டு மிளகாத்தூள் காரத்தை விட பச்சை மிளகா காரம் வந்துட்டு அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 1 வீக் அந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம், இல்லை 2 வீக்ஸ் கூட வச்சுருக்கலாம். ஆனால் வெளியே வச்சு சாப்பிட்றோன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வரைக்கும் வந்துட்டு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக நான் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஆட் பண்ணல. பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி, இதை மட்டும்தான் வச்சு இந்த தொக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த தொக்கு எடுத்து வச்சு நீங்கள் டிஃபனுக்கோ இல்லை ரைஸ்க்கோ சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரைஸுக்கும் இதை எடுத்துப்பேன், டிஃபனுக்கும் எடுத்துப்பேன், எல்லாத்துக்குமே வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீந்தாலுமே இது வந்துட்டு கெட்டு போகாது. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.